தங்கமயிலோடு அட்டகாசமான தங்க நகைகள் அனைத்தும் மனம் நிறைவாய் திருப்தியாக. தங்கமயிலின் ஆடை கொண்டாட்டம். திருமாவளவன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் குறித்து ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிவைத்து தான் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அண்ணாமலையை களத்தில் இறக்கியிருக்காங்க. அதுவும் குறிப்பா அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தோட மேற்கு மாவட்டங்களா அதிகமா செயல்படுறாரு. அங்க இபிஎஸ்க்கு ஆதரவான சமூகங்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம். இபிஎஸ் குறி வச்சுதான் அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் மதம் களமிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கு. அண்ணன் எப்படியாவது ஒரு குட்டையை குழப்பி விட்டுருமா, அதன் மூலமா நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு பாக்குறாரு. திரு இபிஎஸ் அவர்கள் சார்ந்த சமூகம் கொங்கு மண்டலத்துல அதிகம் இருக்குது அப்படின்னா, திரு அண்ணாமலை சார்ந்த சமூகம் எந்த மண்டலத்துல அதிகமா இருக்கு? அதுவும் அதே மண்டலம். ரெண்டு பேரும் ஒரே சமூகம் தான். அப்ப எவ்வளவு கவனமா ஒரு விஷயத்தை பாதி உண்மையை சொல்றாரு பாருங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒரே சமூகம்னு சொல்றாரா? அது சொல்ல மாட்டார். ரெண்டாவது, பாஜக டாமினண்டா இருக்கக்கூடிய எங்க இருக்குது? பாஜக உங்கதான் இருக்குது. பாஜக இயல்பு திரு அண்ணாமலைக்கு முன்னாடியே எம்பியை பெற்றிருந்த இடம் அது. உங்களுக்கு புரியுங்களா? கோயம்புத்தூர்ல பாஜகவுக்கு எம்பி ஏற்கனவே இருந்திருக்காங்க. திரு அண்ணாமலை அரசியல் இறங்குறதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க. அப்ப பாஜகவுக்கு ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி, பாஜக ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மண்டலம் கொங்கு மண்டலம். இன்னைக்கு பாஜக தமிழ்நாடு முழுக்க வரவே கிடக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அவங்க எங்கனால போய் அவங்க திருவண்ணாமலையில போட்டி போட முடியும், ஒட்டஞ்சத்திரத்துல போட்டி போட முடியும், தமிழ்நாடு முழுக்க வரவே கிடக்குறாங்க. ஆனா அவங்களுடைய ஸ்ட்ராங் பேஸ் பாத்தீங்கன்னா வேர் தே ஸ்டார்டட், வேர் தே காட் தேர் எம்எல்ஏஸ்னா, முதல் எம்எல்ஏ உங்களுக்கு பத்மநாபுரத்துல கிடைச்சாரு, எம்பி உங்களுக்கு நாகூர்ல கிடைச்சாரு, எம்பி உங்களுக்கு கோயம்புத்தூர்ல கிடைச்சாரு. எப்ப? திரு அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே. அப்ப இவங்க என்ன சொல்ல போறாங்க? ரைட். ரெண்டாவது, ஏடிஎம்கே குறி வைக்கிறாங்க. ஏடிஎம்கே எல்லாரும் குறி வைப்பாங்க. ஏன்னா அது பேசிக்கலா இன்னைக்கு ஒரு பலவீனமான நிலைமையில இருக்குது. அப்போ திமுக அதை குறி வைக்கும், தாவேக அதை குறி வைக்கும், பிஜேபி அதை குறி வைக்கும், திரு அண்ணாமலையும் குறி வைப்பார். ஏன்னா ஒரு பலவீனமா இருக்கிறது தப்படம் நம்ம ஆள் பிடிச்சோம்னா நம்ம கட்சிக்கு பலம் சேர்த்துக்கலாங்கிற ஒரு முயற்சி. ஆனா பிஜேபி தான் அண்ணாமலையை தூண்டி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, திருமாவளவர்கள் தாவேக்காக்கு போனது தூண்டி விட்டு வேவு பார்க்கறதுக்கு திமுக பண்ண ஒத்துக்குடுவாரா? விஜய் என்னென்னலாம் செய்யறாரு பாருங்க. இப்ப விஜய் கூட்டணி கட்சியோட கூட்டத்தை கூட்டினார். சரிங்களா? இன்னைக்கும் திரு திருமாவளவன் தெளிவாக சொல்கிறார், திமுகவும் தாவேக்காவும் ஆல் இந்தியா லெவல்ல ஒண்ணு சேரணும். திரு கார்த்திக் சிதம்பரம் என்டார்ஸ் பண்றார், ஆல் இந்தியா லெவல்ல ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்றாரு. கேரளா எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. திமுக நம்ம கூட இருக்கிறதா பாஜக பலவீனப்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும். மாநிலத்துல பகை, தேசிய அளவுல உறவு அப்படின்னு இருக்கலாம் அப்படின்றார். அண்ட் இன்னமும் நான் திமுகவோட உறவோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. திமுக நான் உறவோடு இருக்கிறேன்னு சொன்னா சண்டைக்கு வருவீங்களா? சண்டைக்கு வரார். நான் ஐ ஹேவ் வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் டிஎம்கேன்னு சொன்னா சண்டைக்கு வரீங்களா? எனக்கு அமித்ஷா கூட தான் போன் பண்ணாரு அப்படின்றார். அப்ப திமுகவோட நல்ல உறவுல இருக்கேன்னு ஓப்பனா சொல்றாரு. இப்போ ஒரு டவுட், திமுக தான் திரு திருமாவளவனை தங்களுக்கு வேவு பார்க்கறதுக்காக தாவேகா கூட்டணிக்கு அனுப்பியிருக்கு. ஒத்துக்குடுவாரா? இப்ப தாவேகா கூட்டணி உள்பட எல்லா கூட்டணி கட்சியிலும் சேர்த்து அண்ணன் திரு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஓஎம்ஆர்ல ஒரு மீட்டிங் போட்டார், ஹோட்டல் வச்சு மீட்டிங் போட்டார். அங்க எல்லாரும் பேசினாங்க, தனித்தனியா பேசினாங்க. அங்க பேசினது பூரா திமுக போயிருந்துச்சுன்னா அதுக்காகத்தான் அண்ணன் திருமாவளவன் இருக்காரு, மற்ற கூட்டணி கட்சியில் எல்லாத்தையும் அனுப்பியிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள். நீங்க என் கூட கூட்டணியில் இருந்தீங்க, இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, நீங்க எல்லாம் போயிருங்க. சோ வேற ஏடிஎம்கே தேவை இருப்பலாம் போயிருச்சுல. இப்ப இவங்க எல்லாம் இல்லாம இருந்தா முதல்ல என்ன ஐடியா யோசிச்சு பாருங்க. ஏடிஎம்கே ஒரு பாதி உடைச்சிட்டு 25 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணாங்களா? அன்னைக்கு இவங்க யாரும் தேவைப்படாது. அப்ப 25 எம்எல்ஏ இல்ல நாய் பிடிச்சா திரும்ப ஏடிஎம்கே போயிட்டாங்களா? அப்ப இவங்க சப்போர்ட் தேவைப்படுது. அப்ப திரு ஸ்டாலின் சொல்லிருக்கலாமா, பாருங்க நம்ம கூட்டணி கட்சி பூரா அங்க போயிருங்க, அங்க போயிட்டு உங்களுக்கு கொண்டுங்க, ஏன் கூட இருந்தாலும் அப்படியே டக்குன்னு ஃப்ரேம் மட்டும் நான் மட்டும் மாறுவேன், இந்த இடத்துல விஜய் வந்துருவாரு, நீங்க பூரா அப்படியே நிக்கணும். அப்ப நீங்க பூரா நான் சொல்ல காதர் மொய்தீன் அவர்கள்ட்ட திரு ஸ்டாலின் போன் பேசினாருன்னா அவர் மறுத்துவாரா? போனை கட் பண்ணுங்க சார், எப்படி நீங்க கால் பண்ணலாம் சொல்லிடுவாரா? திரு திருமாவளவன் ஸ்டாலின் போன் பண்ணாருன்னா, உதயநிதி போன் பண்ணாருன்னா போனை வைங்க தம்பின்னு சொல்லிடுவாரா? அப்ப அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்களா? அப்ப தாவேக்காரை உளவு பார்ப்பதற்காக திமுக அனுப்பி வைத்தவை தான் அந்த கூட்டணி கட்சிகள். ஏற்பாரா? அதை ஏற்பாருன்னு பாஜக பி டீமா திரு அண்ணாமலை உருவாக்கி வச்சிருக்கிறது ஏத்தலாம். சமீப நாட்களாக தேசிய அளவில் பேசுபொருளான ஒரு விவகாரம், முன்னாள் உள்துறை அதிகாரியாக இருந்த RVS மணி அவர்கள் நம்ம சாணக்கியா கூட பேட்டி கொடுத்திருந்தாரு. அதாவது ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்திருக்காரு. என்னன்னா, மும்பை தாக்குதல் 26/11/2008 நடந்த மும்பை தாக்குதல்ல பாகிஸ்தானினுடைய உளவு அமைப்பான ISIக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு கூட்டு தொடர்பு இருந்தது அப்படின்னு பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. இது ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்தது. அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து சொல்லல, அது ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. மாலேகாம் குண்டுவெடிப்புல திட்டமிட்டு பண்ணப்பட்டது, குற்றவாளிகள் மாத்தி கைது செய்யப்பட்டாங்க. சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் பெரிய சதி திட்டத்தை
தடுத்திருக்க முடியும், அனுமதிச்சாங்க. பாகிஸ்தானுடைய பயங்கரவாத செயல்களை அம்பலப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருந்த போது அதை நிராகரிச்சுட்டு அதை பாகிஸ்தானுக்கு ஆதரவா சாஃப்டா வந்து பண்ணாங்க அப்படின்னு தொடர்ந்து பல முறை பல தொலைக்காட்சிகள்ல வந்து திரு RVS மணியன் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. அவர் உள்துறை அமைச்சகத்துடைய அண்டர் செக்ரட்டரியாக இருந்தவர். தமிழரா இருக்கிறதுனால நாம ரீச் பண்றோம், நாம வந்து இதை கேட்கிறோம். இதை டவுட் பண்ணி என்னங்க இப்படித்தானாங்கன்னு கேட்கும்போது திரும்பி உறுதியிட்டு சொல்ற ஆமான்றார். இது மேட்ச் என்னால காட்ட முடியுன்ற. இது ஜோக் என்னன்னா, நம்ம வந்து இங்க எங்க இந்த பயங்கரம் நிக்குது, நமக்கு அந்த பீதி எங்க வருது அப்படின்னா, இதே இவர் பல முறை சொல்லியிருக்காரு. தமிழ்ல முதல் முறையா சொல்றாரு நம்ம கிட்ட. இதற்கு முன்னாடி ஆங்கில சேனல்களை ஏஎன்ல எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காரு, டிபேட்களை உட்பட எல்லாமே சொல்லியிருக்காரு. இதை கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 வருஷமா அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அதை ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு முறை கூட காங்கிரஸ் அவரை சேலஞ்ச் பண்ணல, ஒரு முறை கூட காங்கிரஸ் அவர் மீது வழக்கு போடல. அதாவது 26/11 மும்பை அட்டாக் வந்து அஜ்மல் கசாப் தலைமையிலான குழுவினர் வந்து குருவி சுடுற மாதிரி நம்ம இந்தியர்களை சுட்டாங்க. அவ்வளவு உயிர்கள் அநியாயமா பலியாச்சு. அதுல வந்து இவர் சொல்றார் திட்டமிட்டு தாமதப்படுத்தினார்கள், அந்த ரியாக்ஷனே தாமதப்படுத்தினாங்க. NSG போறதுக்கே பல மணி நேரம். NSG போறதுக்கு அன்னைக்கு உள்துறை அமைச்சர் அந்த சிவராஜ் பாட்டீல் ஒரு வரி சொல்லிட்டார், ஐ வில் ஆல்சோ அக்கம்பெனி, நானும் உங்க கூட வர்றேன்ட்டார். அவங்க கிளம்பி அவசரமா போயிட்டு இருக்காங்க, ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு பிளைட்டை பிடிக்க ஓடிட்டு இருக்காங்க. இருப்பா நான் வர்றேன்ட்டார். அந்த வீட்டம்மா ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, அவசரமா போயிட்டு இருக்கும்போது வீட்டம்மா மேக்கப் போட்டு ரெடியா இருப்பாங்க. அத மாதிரி சார் வந்து ஷூ போடுறாரு, சார் வந்து சட்டை போடுறாரு, சார் வந்து பேண்ட் போடுறாரு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு இவர் அந்த கம்ப்ளைண்ட் பண்றாரு. அதன் மூலமா குறைஞ்சபட்சம் 2 to 3 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற, அட்லீஸ்ட் 3 hours சொல்றாரு. அதற்கப்புறம் மும்பைல இறங்கின பிறகு அங்களுடைய காவல்துறை அணிவகுப்பு மரியாதை ஏத்துக்கிட்டாருன்றார். இங்க போர் நடந்துகிட்டு இருக்கு, பதட்டம் நடந்துட்டு இருக்கு, அங்க போய் அணிவகுப்பு மரியாதை ஏத்துக்கிட்டு. அப்ப வந்து திட்டமிட்டு இது எல்லாமே ஒரு புரோட்டோகால் நடந்த விஷயங்கள் இல்ல, இதெல்லாமே திட்டமிட்டு நடத்தப்பட்ட விஷயங்கள் தான். இத மாதிரி அவங்க எல்லாம் கயிறு கட்டியிருந்தாங்க. யாரு? அஜ்மல் கசாப் உள்ளிட்ட அத்தனை கட்டியிருந்தாங்க. அவர்கள்லாம் தங்களை இந்துக்கள் என்று காட்டிக் கொள்வதற்காக. அவர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க ஐடென்டிட்டி தெரியாதுல்ல. சோ அவங்க எல்லாம் ஃபிதாயின்கள். அதாவது வந்து நம்ம வந்து வர்றோம், சுடுறோம், சாவுறோம் அப்படின்னு தெரிஞ்சு வர்றவங்க. அப்ப திட்டமிட்ட பின்னாடி சதி என்னன்னு இவர் சொல்றாரு அப்படின்னா, அவர் எல்லாருமே இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய யாருடைய பின்னணியும் பிடிக்க முடியாது. அவங்க எல்லாம் கயிறு கட்டியிருந்தாங்க, போனாங்க வந்தாங்க அப்படின்னா வந்து இந்தியர்களுக்கும் பாகிஸ்தானியர்களுக்கும் உருவத்துல வேறுபாடு தெரியாது. உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி பாகிஸ்தான் சைனாக்காரருக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியலாம், அதுலயே நார்த் ஈஸ்ட் காரங்களுக்கும் சைனாக்காரருக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்ப வந்து பாகிஸ்தானுக்கு இந்த உருவ வேற்றுமை வந்து பெருசா கிடையாது. அப்ப வந்து இவர்கள் இந்துக்கள் தான் சொல்லிடுறதுக்காக ஒரு சரி பண்றாங்க. அதாவது இஸ்லாமிக் டெரர்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி ஹிந்து டெரர்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுங்கிற ஒரு நோக்கமா இருந்தது. அதனால வந்து they went to extend to the collaborating with ISங்கிற அளவுக்கு வந்து போய் பயங்கரமான குற்றச்சாட்டு சொல்றாரு. நாம வந்து திரும்ப என்னங்க இப்படி சொல்றீங்களே, ஆமாங்க அப்படின்றாரு. சார் உங்க மேல கேஸ் போடலையா? நானும் கேஸ் போடுங்கன்னே சொல்லிட்டேன் சார். உங்களுக்கு கேஸ் போடுங்கன்னு சொன்ன போட மாட்டேன்றாங்க. ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. இதே போல வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு குற்றச்சாட்டை வந்து திரு சுப்பிரமணிய சாமி எழுப்புறார். ஒருத்தரோட கேஸ் போடலையே, என் மேல கேஸ் போடுங்க அப்படின்னு சுப்பிரமணிய சாமி எழுதுறார். அதை மேற்கோள் காட்டி திரு குருமூர்த்தி எழுதுறார், என் மேல கேஸ் போடுங்கன்னு. அதாவது காங்கிரஸ் கட்சி மேல பயங்கரமான தேச துரோக குற்றச்சாட்டு. அவங்க வந்து வெளிநாட்டு அமைப்புகளோடு கொலாபரேட் பண்ணிருக்கிறாங்க குற்றச்சாட்டை திரு சுப்பிரமணிய சாமி ஆர்டிகிள் எழுதுறாரு, கட்டுரை எழுதுறாரு பேப்பர்ல. குருமூர்த்தி என்ன தலைப்பிக்கிறார், என் மேல கேஸ் போடுங்கன்னா தலைப்பே வைக்கிறார். ஒரு கேஸ் போட மாட்டாங்க. திரு RVS மணியன் கேட்கிறேன், சார் உங்க மேல கேஸ் போட்டா என்ன சார் செய்வீங்க அப்படின்னு. ஃபுல் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து வேண்டார். இப்ப நான் வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகும் கூட உள்துறை அமைச்சகத்துல வேலை பார்த்தவருங்கனால அபிஷியல் சீக்ரெட் ஆக்டுக்கு நான் பைண்டிங். நம்ம வந்து வெளியே வந்த பிறகு கூட எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அதனாலதான் இவர் ஒரு நாவல் எழுதுறார். நாவல் மூலமாக கதை எழுதுனேன்னு சொல்லி சொல்றார். அவர் வந்து உண்மையில நேரடியா சொல்ல முடியாது, அதனால உண்மையில நாவல் வடிவத்தை சொல்லிடுவோம்னு மராத்தியில, ஹிந்தியில, இங்கிலீஷ்ல வந்து அந்த நாவல் வழியா இருக்கு. அந்த நாவல் வந்து இந்த இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை இன்னமும் டீட்டெயிலா சொல்லக்கூடியது. ஏன்னா உண்மையா நேரடியா பை நேமிங் சமன் சொல்லும் போது சில விஷயங்களை சொல்ல முடியுது, சில விஷயங்கள் சொன்னா அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட மீறினதா ஆயிரும் உங்களுக்கு, புரியுங்களா? அதனால அந்த பக்கம் நாவலா சொல்லும் போது கதை சொன்னேன் சார், சும்மா ஒரு பேர் சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொண்டு போயிடலாங்கனால அப்படி சொல்றாரு. அப்ப இவ்வளவு விஷயம் சொல்லும்போது நான் வந்து ஏன் கேஸ் போட்டான்னு செய்வீங்கன்னு கேட்டா சொல்றாரு, கேஸ் போட்டா நான் ஓப்பனாவே சொல்லிடுவேன். இப்ப நான் நாவல் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், நான் ரொம்ப ஓப்பனாவே இன்னும் சொல்லாதெல்லாம் வேற சொல்லுவேன் அப்படின்ற. இதுதான் காங்கிரஸை அமைதி காக்க வைக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. திரு சிதம்பரம் ஒரு தமிழராக, திரு RVS மணியன் ஒரு தமிழராக தேச துரோக குற்றச்சாட்டு நேரடியாக மேலடியாக அந்த காங்கிரஸ் கட்சி மேல வைக்கப்படும் போது அந்த கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் அவரும், சிவராஜ் பாட்டீல் முன்னாள் தலைவர், ராகுல் காந்தி இன்னாள் தலைவர், இவங்க சோனியா காந்தி மூத்த தலைவர், இவங்க எல்லாருமே சேர்ந்து இதற்கு நாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இது என்னங்க நடந்துச்சு, ஹவு இஸ் மிஸ்இன்டர்பிரேட்டிங் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்கன்னு நாம நிறைவடையலாம், மகிழ்ச்சி அடையலாம். திரு மணியன் அவர்கள் இன்னொரு கருத்தையும்
பகிர்ந்திருக்காரு. என்னன்னா, அதாவது மும்பை தாக்குதலுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டது தான் அந்த என்ஐஏங்கிற அமைப்பு. அந்த அமைப்பே திரு சிதம்பரமோட ஹெல்ப் பண்றதுக்காண்டி தான் உருவாக்கப்பட்டதுங்கிற ஒரு கருத்து. அதான் அந்த விஷயத்த நம்ம பேசணும். அவர் வந்து அதை அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட்ங்கிற கருதியா என்ன அப்படின்னு தெரியல. அவர் வந்து அதை எந்த அடிப்படையில் நான் சொல்றேங்கிறத சொல்ல நம்மளும் அதை பத்தி நம்ம ரொம்ப கொண்டு போகல. அவர் என்ன சொல்றாருன்னா 2014க்கு முன்னாடி என்ஐஏங்கிறத ஒரு கவரப்பான அமைப்பா தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு அதாவது இந்த ரெஜிம் மாதிரி என்டிஏ கவர்மெண்ட் வந்த பிறகுதான் என்ஐஏ வந்து ஆக்டிவா செயல்பட ஆரம்பிக்கிறேன். அன்னைக்கு தேதிக்கு என்ஐஏங்கிறது என்ன, தேசிய காவல்துறையும் மாநில காவல்துறையும் இணைந்து செயல்படுறது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட். சிபிஐ மாதிரியான அமைப்புகள் வந்து மத்திய போலீஸ், அவங்க வந்து மாநிலங்கள் அழைத்தாலோ நீதிமன்றங்கள் அழைத்தாலோ மட்டும்தான் வர முடியும். ஆனா இப்ப டெரர் ஆக்டிவிட்டி வருது, இப்ப மும்பைல வந்து அடிச்சிட்டாங்க, அப்ப மகாராஷ்டிரா போலீஸ் தான் வர முடியும், அப்ப தேசிய படை வர முடியாது. மகாராஷ்டிரா போலீஸ் கூட்டாதான் என்எஸ்ஜி மாதிரி கமாண்டோ படையில் வருவாங்க. ஆனா இது வந்து கமாண்டோ படைகள் வந்து ரெஸ்கியூ ஆபரேஷன் அண்ட் கவுண்டர் அட்டாக் வந்து பண்ணிடுவாங்க. ஆனா விசாரணை ஒண்ணு பண்ணல, இன்வெஸ்டிகேஷன் ஒண்ணு பண்ணல. ரெண்டா புரிஞ்சுக்கிறோம், புரியுங்களா? அப்போ ஒரு பயங்கரவாதிகள் தாக்குதல் பண்றாங்கன்னா அவர்களை அழிப்பதுங்கிறது ஒரு ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன், அது ஒண்ணு. ஆனா இந்த பயங்கரவாதிகள் எங்கன்னு வந்தாங்க, யாரு, என்ன குரூப், எப்படி பண்ணாங்க, எவ்வளவு பண்ணாங்க, பின்னணியில் இருக்கக்கூடிய யாரு, பணம் எங்கன்னு வந்துச்சு, விசாரணை பண்ணும்ல, அதற்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அந்த என்ஐஏ சொன்னாங்க. அன்னைக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு, எனக்கு இன்னும் கன்வின்சிங்கா தான் இருக்குது. அந்த என்ஐஏ உருவாக்குவதற்கான நோக்கம் என்ன, மாநிலத்துக்கும் மத்தியத்துக்குமான ஒரு பிணைப்பு வந்து சரியா இல்லாம இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சில வந்து கோஆபரேஷன்ஸே கிடையாது. ஐபி கொடுக்கறத ஸ்டேட் போலீஸ் ஏத்துக்க மாட்டாங்க, ஸ்டேட் போலீஸ் கொடுக்கறத ஐபி கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருந்தபோது இந்த என்ஐஏங்கிறது ஐபிஏ, சிபிஐ, போலீஸ, இது மாதிரி எல்லா ஈவன் மிலிட்டரி எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பா இருந்துச்சு. அப்ப வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பட் திரு ஆர்விஎஸ் மணியன் ஒரு முரண்பட்ட பார்வை வச்சிருக்காரு. இது வந்து கவரப் தான் பண்றாங்கன்னு அவர் குற்றம் சாட்டுறாரு. சார், உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணது மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.